மக்கள் முடிவெடுத்தான். தமிழ்நாட்டை ஆளப்போவது நாம் தமிழர் கட்சி. தமிழ் மீள வேண்டும், தமிழர் ஆள வேண்டும் என்றால் நாம் தமிழர் ஆள வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்தார். ஆழ்வாயிடுச்சுன்னு சொல்லல. நான் எதற்கும் பயப்படுறதில்லை, அச்சப்படுறதில்லை, கலங்குறதில்லை. ஏன்? நான் 100 முறை வென்று 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 ஒரு முறை தோற்றவன் அல்ல, 1000 முறை தோற்று ஒரு முறை வென்றவன். எளிதில் வெல்பவனின் இதயம் மலரினும் மெல்லிதாக இருக்கு. தோற்று 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 போய் வெல்பவனின் இதயம் இரும்பினும் கடினமாக இருக்கும். உங்கள் இதயம் என் அன்பு உடன் பிறந்தார்களே, இரும்பினும் கடினமாக இருக்கும். தோல்வி வெற்றி நம்மை சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வெல்ல வைக்கும். நாம் வெல்லுவோம், வெல்லுவோம், நம்பிக்கையோடு இருக்கு. இவ்வளவு தூரம் வரும் நீ நினைச்சிய? நான் இந்த வேலையை செய்யணும் என்னை பெத்த தாய் தந்தை நினைச்சானா, என்னை கற்பித்த ஆசிரியர் நினைச்சானா, இங்க கூடியிருக்கிறாரா நினைச்சீங்களா? அல்ல நானாவது நினைச்சோன்னா? இல்ல, காலம் கையளித்தது செய்யலாம். இன்னும் உங்க அப்பா முதலமைச்சரா? யாரோ ஆரம்பிச்ச கட்சியை பறிச்சுட்டு வந்தியா? கொடி சின்ன ஆட்சியோட வந்தியா? சாதியை சொன்னியா, மதத்தை சொன்னியா? என்ன சொன்ன? லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளையடிச்சு பதுக்கி ஒதுக்கி வச்சிருந்தது பாதுகாக்க பதவிக்கு வரணும்னு வந்தியா? இல்ல, நீ தாயின் கருவறையில் பிறந்தவன் அல்ல, உன் இனத்தின் கல்லறையில் பிறந்தவன். நீ லட்சக்கணக்கான இனத்தின் பிணத்திலே நீ பிரசவிக்கப்பட்டாய். நீ தாயின் தாளாட்டில் வளர்ந்தவன் அல்ல, உன் இனத்தின் ஒப்பாரியிலும் ஓலத்திலும் பிறந்தவன் வளர்ந்தவன். நீ அழிவின் விளிம்பில் நிற்கிறாய். விழித்துக் கொள்ளவென்றால் சுத்தமா முடிஞ்சிடும். விடுதலையின் முதல் படி விழிப்புணர்வு என்கிறார் தலைவர். கத்துக்கு. உன் வழிபாட்டை இழந்தாய், உன் மொழியை இழந்தாய், உன் வரலாற்றை மறந்தாய். ஒவ்வொன்றாக இழந்து கடைசியாக உழைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். இனி கடைசியாக நடக்க போவது உன் தாய் நிலத்திலிருந்து வெளியேற்றப்படுவாய். இது நடக்கும். என் தம்பி பாலச்சந்திரன் மேல சத்தியம். நீ நடக்கும். அன்னைக்கு நீ என்னை தேடுவாய். இருந்தா உனக்காக நான் சண்டை செய்வேன், இல்லைன்னா நீ போக வேண்டியது, அடிபட்டு சாக வேண்டியது. பாலஸ்தீனத்தில் நடப்பது இஸ்ரேல்கார அடிக்கிறான்ல, ஈழத்தில் சிங்களம் அடிச்சான்ல, அதே மாதிரி இங்க வட இந்திய உன்னை அடிக்கும் போது ஒரு பயம் உனக்கு கேட்க இருக்க மாட்டேன். காவிரி நதிநீருக்காக அடிச்சு விரட்டும் போது எவனாவது கேட்டானா? முல்லை பெரியாற்று அணைக்காக அடிக்கும்போது கேட்டானா? ஆந்திர காட்டுகளை சுட்டு போடும்போது கேட்டானா? இந்திய கடல்களுக்கு 840 மீனவன் ரத்த சொந்தங்களை சுட்டு போடும்போது அவனை கேட்க நாதி இருந்ததா? அதை போலவே ஒரு நாள் இங்க உன்னை அடிப்பான், கேட்க நாதி இருக்காது. இதுல என்ன உனக்கு இருக்குது? உனக்கு உன்னை சுத்தி என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் தீர்மானம் நினைச்சிட்டு இருக்க. உன் இனத்துக்கு இருக்கிற பிரச்சனை அதுல ஒரு துளி நீ முதல்ல முடிவெடுத்துக்க. நீ இந்த பிரச்சனைகளை கேட்க வந்தவனா, தீர்க்க வந்தவனா? நீ தீர்க்க வந்தவன் அப்படின்னா அதுக்கு வேற வேலை செய்யணும். நீங்கள் மாபெரும் புரட்சியாளர்கள். நீங்க ஒரு தடவை தனியா இருக்கும்போது யோசிச்சு பாருங்களேன். எந்த பின்புலத்துல பொருளாதாரம் இல்லை, ஊடக ஆதரவு இல்லை, பெரிய பெரிய மாவட்ட செயலாளர்கள் வந்தார்கள், கட்சியில் சேர்ந்தார்கள், செல்வந்தர்கள் வந்தார்கள், இணைந்தார்கள். இல்ல, அன்றாடங்காட்சிகள், தினக்கூலிகள், பஞ்ச பராரிகள், தானி ஓட்டிகள், ஆழ்ந்த கூலிக்கு போறவன் அவன் இவனெல்லாம் சேர்ந்து ஒரு மாபெரும் அரசியல் படையை 10 ஆண்டுகளில் கட்டி எழுப்ப முடியும் என்றால் அது புரட்சிடா. புறையோடி போன புற்றாக இருக்கிற சாதி மத உணர்ச்சியை தகர்த்து நினைச்சு பாரு. சாதி, மதம், சாராயம், பணம், சாப்பாடு, இதாண்டா இங்க இருக்கிற அரசியல் கோட்பாடு. இதான் இங்க இருக்கிற கோட்பாடு. சலுகை, போனஸ், மானியம், இலவசம், இதான் இங்க இருக்கிற நலத்திட்டங்கள். இதையெல்லாம் உடைத்து நாங்கள் தமிழர்கள் என்ற ஒரு புரட்சிகர அரசியல் படையை கட்டுவதுதான் சாதாரணம் அல்ல. இதை சாத்தியப்படுத்தியது என்பதே நமது உயிர் தமிழும் நமது உயிர் தலைவன் பிரபாகரன் என்பதை நீ எங்கே பிறந்திருக்கலாம், நீ எந்த சாதி, எந்த மதம், எவனாவது, ஆனால் உன்னையும் என்னையும் இந்த அரங்கத்தில் இறுக பிணைத்து நிறுத்தி இருப்பது நம் உயிர் தமிழும் நம் தலைவன் பிரபாகரன் என்பதை நீ கவனிச்சு. நான் சொல்ல விரும்புவது உங்களுக்கு ஒண்ணுதான். எங்க அண்ணன் என்னை அடமான வைக்க மாட்டான். அவன் கடைசி வரை நல்வழி நடத்தி போய் இந்த இலக்கை தொடுவான் என்ற நம்பிக்கை இருந்தால் என்னோடு வா. இவன் எப்படியாவது தோற்க வேண்டும் என்று நீ போராடாதே, நீ எப்படியாவது வெல்ல வேண்டும் என்று போராடு. இதுதான் உன்னுடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும், கோட்பாடாக இருக்க வேண்டும். அவன் குள்ளமாக வேண்டும் என்று நீ எண்ணாதே, நான் உயரமாக வேண்டும் என்று எண்ண.
அதான் முக்கியம். அதற்கு வழிதான், ஒரே வழிதான் இருக்கிறது நண்பிற்குரியவர்களே. இந்த மண்ணை மாற்றுவதற்கு முன்பு நான் என்னை மாற்ற வேண்டும். அதான் முக்கியம். இந்த மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனதை வெல்லணும். அதான் முக்கியம். அதுதான் மக்களின் இதயத்திற்கு நெருக்கமாக செல்லுங்கள் சொல்றது. ஒரு மாசம் போய் மக்களுக்கு களத்திலே நின்று உதவினோம். ஒருத்தரும் படம் பிடிக்கல, செய்தியாக்கல, அதை பத்தி கவலைப்பட்ட என் தம்பி எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு. அவர்கள் விளம்பரத்திற்கு வேலை செய்கிறார்கள். நாம் இதை விரும்பி செய்கிறோம். யாருக்கு செய்கிறோம்? அக்காவிற்கு, தங்கைக்கு, தம்பிக்கு, அப்பாவுக்கு, பெரியப்பாவுக்கு, சித்தப்பாவுக்கு, தாத்தாவுக்கு, பாட்டிக்கு. இது நம் கடமை. இங்கே எல்லாம் சொல்றாங்க, என் தங்கச்சி இளவஞ்சி கூட அந்த ஆணுக்கு பெண்ணுக்கு சமமாக 50 20 தொகுதி. இதில் ஒரு பெருமையும் அல்ல, நம் பிறவி கடமை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பெருமையில ஒண்ணு, கடமை. அதன் வழியிலே புதிதாக ஒரு கோட்பாட்டை வகுத்துக் கொண்டு தத்துவத்தை தேர்தல் மாற்றிக்கொண்டு நிற்கிற பிள்ளைகள் நாம் அல்ல. நமக்கு எல்லா வடிவத்திலும் தத்துவமாக நம் தலைவன் இருக்கிறார். நீங்கள் என்ன நிறைய அறிவு கொண்டு வர வேண்டும், ஆற்றல் கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் இந்த இயக்கம் உங்களை எதிர்பார்க்கவில்லை, நானும் எதிர்பார்க்கவில்லை. அறிவு புகட்டப்படும், ஆற்றல் ஊட்டப்படும், வளர்க்கப்படும். ஆனால் நீங்கள் அளவில்லாத அன்பை கொண்டு வர வேண்டும். ஏனால் பேரன்பு கொண்டு எவன் வருகிறானோ அவன்தான் இந்த இயக்கத்தில் முன்னிற்க முடியும். தாயின் அன்பை விட பேரன்பு கொண்டவன் எவனோ அவன்தான் நாம் தமிழர் கட்சியின் முதன்மை தளபதியாக வர தகுதியை பெறுவான். அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டு என்கிறார் நபிகள் நாயகம். நீ அண்டை அயலானுக்கு அன்பு காட்ட வேண்டாம், உடன் பிறந்தவனே உன் அருகில் இருக்கிற இடத்தில் காட்டு. தன்னை போல் பிறரை நேசிப்பாக ஆமேன் என்கிறார் இயேசுபிரான். நீ உன்னை மாதிரி உடன் பிறந்தவனை நேசி. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அவ்வளவுதான். பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றார்? கிருஷ்ண பரமாத்மா பூமியில் எங்கெங்கு அநீதி நடக்கிறதோ அதையெல்லாம் ஒழிப்பதற்கு நான் அவதாரம் எடுத்து வருவேன்கிறார். அவருடைய அவதாரங்கள் தான் நீங்கள். அநீதியை எதிர்க்கிற ஒவ்வொருவனும் கிருஷ்ண பரமாத்மாவின் அவதாரங்கள் தான். அநீதை எதிர்த்து அச்சமில்லாமல் துணிந்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்து புனித போராளி என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன். இது இயேசுபிரானின் கூற்று. எப்படி பார்த்தாலும் உலகில் மானுட சமூக மாற்றத்திற்கு வந்த சிந்தனையாளன், புரட்சியாளன் எல்லோரும் ஒரே தடத்தில், ஒரே தத்துவ நிலைப்பாட்டில் தான் நின்றிருப்பார்கள். அதுக்கு சொல்லிட்டே போகலாம். தன் குறை பிறர் குறை காண்பவன் அரை மனிதன், தன் குறை காண்பவன் முழு மனிதன். இது சாக்ரட்டிஸ். அதையே நம்முடைய பாட்டனார் வள்ளுவ பெருமகனார் ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்கு பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்குங்கிறது. எது ஒன்றையும் நமது முன்னவர்கள் நமக்கு வைத்துவிட்டு செல்ல தவறவில்லை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. ரொம்ப குழப்பிக்கிறது. நம்மளை எப்படி பயன்படுத்துவாங்க? அதெல்லாம் பெரிய கட்சி, இந்த கட்சிகளை எப்படி நீங்க வெல்லுவீங்க, கூட்டணி போகாம எப்படி வெல்லுவீங்க? எப்படி இவ்வளவு காலம் பொறுத்திருந்தீங்களே, இன்னும் 2 ஆண்டுகள் பொறுத்திருந்தா எப்படி வெல்லுவோம்னு. சீமா இவன்லாம் ஒரு ஆளா? இப்ப இவனும் ஒரு ஆளு. இப்ப தெரியுது இல்ல? கொஞ்ச நாள் கழிச்சு இவன் தாங்க ஆளு. எங்கள் கனவு ஒன் ஆஃப் தி பார்ட்டி அல்ல, நம்பர் 1 பார்ட்டி. அதான் எங்க கனவு. சும்மா கூட்டணி வை கீட்டணி வை அப்படின்னு. தம்பி, கற்றறிவை விட பட்டறிவு மேலானது. அதுக்கு நானே எல்லாத்தையும் பட்டுக்கிட்டு இருக்கணுங்கிறது இல்லை. எங்கள் முன்னவர்கள் பற்றிருக்கிறார்கள்.